ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பயிற்சி 2 6ல் 6வது கணக்கு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த கணக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்கலாமா? 6வது கணக்கு. 450க்கு குறைவாக உள்ள அனைத்து ஒற்றை மிகை முழுக்களின் கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ தீர்வு பாருங்கள், எடுத்து எழுதிடலாம். ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க? 450க்கு குறைவாக உள்ள அனைத்து ஒற்றை மிகை முழுக்களின் கூடுதல். அதாவது 450க்கும் குறைவாக இருக்கிற எல்லா ஒற்றை மிகை முழுக்கள் அப்படின்னா ஒற்றை எண்கள் தான். ஓகேவா? மிகை முழுக்கள்னா ப்ளஸ் நம்பர்ஸ். அப்போது ஒற்றை எண்கள். ஓகேவா? அதாவது ப்ளஸில் இருக்கிற ஒற்றை எண்கள், மைனஸ் வரக்கூடாது. அப்போ ஒற்றை எண்கள் 450க்கு குறைவாக இருக்கிறது இல்லையா, அதோட கூடுதல் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ எழுதிடலாம் பாருங்கள். 450க்கு குறைவாக உள்ள ஒற்றை மிகை முழுக்கள் எதெல்லாம் வரும்? 450க்கு குறைவாக இருக்கிற ஒற்றை மிகை முழுக்கள்னால் ஒற்றை எண்கள் தானே. 1, 3, 5, 7 அப் டு எது வரைக்கும்? 449 வரைக்கும் வரும் இல்லையா? ஏன்னா 450க்கு குறைவாக இருக்கிறது தான் இங்கே 9ங்கிறது ஒற்றை எண் தான், 449. ஸோ இது வரைக்கும் வரும். இப்போ இதோட கூடுதல் தானே நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதோட கூடுதல் அப்படின்னா எப்படி எடுத்துக்கலாம்? 1 + 3 + 5 + 7 + அப் டு 449 வரைக்கும். ஓகேவா? இப்போ இதிலிருந்து இப்போ இதோட கூடுதல் தானே. கூடுதல்னா எஸ்என் ஃபார்முலாவா? எஸ்என் ஃபார்முலானாலும் இங்கே பாருங்கள், முதல் உறுப்பு தெரியும், பொது வித்தியாசம் டி கண்டுபிடிச்சிக்கலாம். கடைசி உறுப்பு இருக்குது அப்படின்னா எஸ்என் ஃபார்முலா என்ன? எஸ்என் = n/2 × a + l. அந்த ஃபார்முலா தானே யூஸ் பண்ணுவோம். கடைசி உறுப்பு தெரியல அப்படின்னா தான் எஸ்என் = n/2 × 2a + n - 1 × d. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இங்கே கடைசி உறுப்பு தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம் பாருங்கள். முதல் உறுப்பு a = 1, d = ரெண்டாவது உறுப்புலேருந்து ஃபஸ்ட் உறுப்பு கழிக்கணுமா? இப்போ 3 - 1 = 2, dங்கிறது 2, l கடைசி உறுப்பு 449. ஓகேவா? ஃபார்முலா அப்படின்னா இப்போ நான் இங்கே எழுதுகிற பாருங்கள். SN = n/2 × a + lன்னு சொன்னேன்னா, இப்போ a இருக்குது, l இருக்குது. ஓகே, n வேணும் இல்லையா? இத்தனாவது உறுப்புன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது இத்தனை உறுப்புகளோட கூடுதல்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது என்னன்னு எடுக்கலாம். ஆனால் இங்கே அது கொடுக்கல. அப்போ எண் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். எண்ணுக்கான ஃபார்முலா என்ன? கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் அதாவது ஒரு கொஸ்டின் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அதுக்கு வேண்டி நம்ம என்னெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலா எழுதி நம்ம என்ன ஆன்சர் சொல்லணுமோ அதை அப்ளை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்தோம் அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சது. ஓகேவா? இப்போ கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை எண்ணுக்கான ஃபார்முலா என்ன? n = l - a/d + 1. இதுதானா? இப்போ இதில் பாருங்கள், எல்லுங்கிறது 449 மைனஸ் ஏங்கிறது 1 பை டிங்கிறது 2 + 1. ஓகேவா? இங்கே 449லேருந்து 1 போயிடுச்சுன்னா 448/2 + 1. அப்போ இதில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 2 2, இங்கே 2 2 4 2 2 4 4 2 8. அப்போது 224 + 1. ஸோ என்னன்னு கிடைக்குது? n = இது கூட இது கூட்டணும் அப்படின்னா 225. ஓகேவா? n கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ n கிடைச்சிருச்சு. இப்போ ஃபார்முலா எழுதிடலாமா? என்னது? கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் n உறுப்புகளின் கூடுதல். ஓகேவா? எஸ்என் ஃபார்முலா. இப்போ இங்கே நான் கொஞ்சம் இடம் இல்லை, அதனால் இப்படி எழுதிட்டுருக்கேன். நீங்கள் ஒரு ஸ்டெப்பும் அப்படியே கீழே 1 by 1 போடுங்க, நீட்டாக இருக்கும். இப்போ SN = ஃபார்முலா என்னன்னு சொன்னேன்? n/2 × a + l. இந்த ஃபார்முலா கடைசி உறுப்பு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ஃபார்முலா. இப்போ பாருங்கள், n, அப்போ என்னுக்கு பதிலாக இங்கே என்னது? 225 = n/2. அப்போ என்னங்கிறது 225/2 × ஏங்கிறது 1 + எல்லுங்கிறது 449. இப்போ பாருங்கள், = 225/2
இது கூட ஒன்று கூட்டணும் அப்படின்னா 450ன்னு வருமா. இப்போ இந்த ரெண்டுமே பெருக்கல் இருக்குன்னு தானே அர்த்தம். ப்ராக்கெட் அப்படின்னா பெருக்கல் தானே. இப்போ கேன்சல் பண்ணிடலாமா, 2ஆம் வாய்ப்பாட்டில் இதான் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 2 2, இதில் 2 2 4, 5 எடுத்தோம்னாலும் 2 2 4 தான் வரும், மிச்சம் 1 இருக்குது. அந்த 1 இந்த 0க்கு முன்னாடி கொடுத்தோம் அப்படின்னா 10 ஆயிருமா. புரிஞ்சுதா? 2 2 4, 5ல் 2 2 4 தான், மிச்சம் 1 இருக்குது. அந்த 1 இந்த 0க்கு முன்னாடி கொடுத்தா இது 10 ஆயிரும். 10ல் I 2 10. ஓகேவா? இப்போ பாருங்கள் என்னென்னு வந்திருக்கு, 225 பெருக்கல் இங்கேயும் 225. இப்போ இந்த ரெண்டையுமே பெருக்கணும். நான் பெருக்கி காட்டிடுவேன் இங்கே சைடில். 225 பெருக்கல் 225. நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டெப்பாக அப்படியே கீழே ஒரு ஸ்டெப்பாக போடுங்க, நீட்டாக இருக்கும். இப்போ ஈக்குவல் டு I5 25, மிச்சம் 2. அடுத்து I2 10, 10 கூட 2 கூட்டினா 12, மிச்சம் 1 இருக்குது. அடுத்து I2 10, 10 கூட 1 கூட்டினா 11. ஓகேவா? அடுத்து 2ஆல் பெருக்கணுமா. 2 5 10, 10க்கு 0, மிச்சம் 1, 2 2 4, 4 கூட 1 கூட்டினா 5, 2 2 4. ஓகேவா? அடுத்து அதே மாதிரி 2ஆல் பெருக்கும்போது இதே தானே வரும், 0 இப்படி வருமா. இப்போ இது கூட்டலாம் பாருங்கள். 5 2 6, 5 4 9, 10, 10க்கு 0, மிச்சம் 1 கூட கூட்டினா எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள், 50,625. ஓகேவா? அதாவது S225ஓட ஆன்சர் 50,625. அவ்வளோதான். ஸோ நீங்கள் எழுதிக்கோங்க கீழே, 450க்கு குறைவாக உள்ள அனைத்து ஒற்றை மிகை முழுக்களின் கூடுதல் 50,625. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஆன்லைன் கிளாஸஸ் ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க என்னோடய டெலிகிராம் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.